ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் வார்த்தையை வெல்லும். ஒவ்வொரு முறையும் குறிப்பாக யூத்ஸ் இந்த இன்னைக்கு உள்ளவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அதுக்கு வேதம் என்ன சொல்லுது, அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். போன எபிசோடில் கூட நம்ம இந்த அடிக்ஷன் ஆகிறது, கேம்ஸுக்கு அடிக்ஷன் ஆகிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம போன இதுலேயே நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன செய்யணும்னு கடைசியாக ஒரு ஜெபத்தோடு கூட முடித்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க, அவங்ககிட்டே கேட்கலாம். பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம என்னமா பார்க்க போகிறோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு செயற்கை நுண்ணறிவை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செயற்கை நுண்ணறிவை பற்றி? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இப்போ உருவாக்குனது இல்லை. இது ரொம்ப வருஷங்களாகவே வந்து இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் 1960ஸ்லேருந்தே இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கட்டாயம் இதை பற்றி படிச்சுட்டு தான் எல்லாரும் இப்போ வெளியில் வராங்க. ஸோ 1990ஸ்லேயே இந்த மாதிரி லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்போ இருக்கிறதுலாம் சாதாரண லாங்குவேஜ் மாடல்ஸ் தான். அது வந்து இன்னும் வந்து காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதோடலாம் இன்னும் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ நியூவா இல்லை, ரொம்ப நாளாவே ரிசர்ச் பண்ணப்பட்டு இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. நான் எப்படி ஸ்பிரிச்சுவலாக பார்ப்பேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிசாசு உண்டாக்குவான். கட்டாயம் எல்லாத்துக்கும் காட் என்ன வச்சிருக்காரோ அது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட். ஒரு உலக பிரகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காட் ஒரு சிட்டி புதிய எருசலேம் வச்சிருக்கிறாருன்னா இவன் ஒரு சிட்டியை கட்ட சொல்லுவான். அப்புறம் காட் ஒரு டவர் வச்சிருக்காருன்னா இவன் ஒரு டவர் வச்சிருப்பான். காட் ஒரு ஒர்ஷிப் வச்சிருக்கான், இவன் ஒரு டைப்பான ஒர்ஷிப் வச்சிருப்பான். அவர் ஒளினா இவன் ஒளியின் வேஷம் தரித்த தூதன் இருக்கும். அவர் தீர்க்க தரிசனம்னா இங்கே ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் ஒன்று வச்சிருப்பான். அதே மாதிரி தான் காட் நமக்கு கொடுத்துருக்கிறதான நுண்ணறிவு, நமக்கு கொடுத்துருக்கிறதான இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அந்த பிரெயின் வேலை செய்கிறதான ஸ்பீடு இருக்குல்ல, அது வந்து உலகத்தில் கொண்டே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. பல நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, மாயையா அப்படி சொல்லும் போது சமீபத்தோட ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் பேசணும். அதாவது விஞ்ஞானிகள் உயிரை உண்டாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னேன். உயிரை எப்படி உண்டாக்க முடியும்? வெளியேந்து பார்க்கும்போது தே கிரியேட்டட் அ லைஃப் அப்படின்ற மாதிரி. உள்ளே போய் பார்த்தா அந்த உயிருக்கு காரணமான அந்த தசை திசுக்கள்னு சொல்கிறோம், அது உள்ளே இருக்கக்கூடியதான கோடிக்கணக்கான செல்லுகளில் ஒரே ஒரு செல்லை, அதுவும் இயற்கையான செல்லோட சேர்த்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒன்று புதுசாக ஒன்றும் வித்தவுட் எனி ரா மெட்டீரியல் அவங்க செய்யலை. அதை அவங்க எப்படி வெளியே ப்ரொபகண்டா பண்ணாங்கன்னா, உயிரையே உண்டாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த செயற்கை நுண்ணறிவையும் நான் பார்க்குறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்ம அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற அறிவு இருக்கு இல்லையா, அந்த நுண்ணறிவோ அறிவு எல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 0.1% கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிரெயினுடைய ஸ்பீடுக்கு நான் முதல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 256 KB தான் ஸ்பீடு இருந்துச்சு. அப்போ எதையாவது போட்டு விட்டோம்னா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜிபி கணக்கில் ஸ்பீடு வந்துருச்சு. ஆனால் இப்போவும் நமக்கு அந்த கம்ப்யூட்டர் ஸ்லோவாக தானே தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு டவுன்லோட் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ளே டவுன்லோட் ஆகிடுது. ஆனால் அவங்க பிரெயின் வந்து அதை ஸ்லோன்னு நினைக்குது. அப்போனா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் எப்போவுமே ஸ்பீடு தான். இந்த எவ்வளோ நீங்கள் ஸ்பீடு உலகத்தில் கொண்டு வந்தாலும் அதை விட பிரெயின் தான் ஸ்பீடு. ஏன்னா காடு உண்டாக்குனது அது. அந்த ஸ்பீடுக்கு இவங்களால வரவே முடியாது. சரி, செயற்கை நுண்ணறிவோடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க? இப்போ வந்துட்டு ஏன் இதை பற்றி ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசணும்னு நினைக்கிறோம் அங்கிள். இப்போ எல்லாருமே வந்து கையில் ஏஐ வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு 2023க்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லையா இருக்கட்டும், கூகுள்லையா இருக்கட்டும், எது சர்ச் பண்ணாலும் இப்போ கூகுளில் அந்த அதில் இருக்கிற அந்த ஏஐ தான் வந்து பதில் அளிக்குது. வாட்ஸ்அப்லையுமே அப்படி தான் வந்துருச்சு, நெட்டால வந்துடுச்சு. ஸோ இப்போ அது என்னன்னா தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நம்ம டே டு டே லைஃப்ல ஆகுது. நம்ம ஒரு விஷயத்த ஒரு 15 மினிட்ஸ் சர்ச் பண்ணி அதுலயே எந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து கரெக்டா சொல்லுது அப்படின்லாம் உட்காந்து நம்மளாவே பார்ப்போம். இப்போ கிறிஸ்டியன் கான்டென்ட்டே எடுத்துட்டோம்னா, சில விஷயங்கள் நம்ம படிக்கணும்னு நினைப்போம் அங்கிள். அப்ப நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோம்னா, இவங்களோட உபதேசம் வந்து நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ ஏஐட்ட போட்டோம்னா, அது அதுலேருந்தும் கான்டென்ட் எடுத்து தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது. அது வந்து சுயமா யோசிச்சு செய்ய போறது கிடையாது. இன்டர்நெட்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து தான் நம்மகிட்ட கொடுக்க போகுது. ஸோ அதனால அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணாம நம்ம அதை வாசிக்கிறோம். இப்போ நிறைய கள்ள உபதேசங்கள் வந்து ஈஸியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏஐ கொடுக்குது. நானே நிறைய தடவை பார்த்துருக்கப்ப தப்பா தான் சொல்லும். அந்த ஒரு கரெக்டாவே இருக்காது. அந்த இதோட அதுதான் சொல்லிச்சான்றது நம்ம திருப்பி போய் சொன்னாலும் ஓகே திருத்திக்கலாம். அது வந்து சின்ன பசங்களுக்கு எப்படி அங்கிள் புரியும்? ஒரு 16, 17 இயர்ஸ் ஓல்டுக்கு எப்படி இதை வந்து எடுத்துக்க முடியும்? யூத்ஸுக்கு தவிர்க்க முடியாம இப்போ வந்து வாய்ஸ்ல தான் நம்ம அதிகமா பேசுறோம். டைப்பிங்கே குறைஞ்சிருச்சு. இன்னொன்று நல்லா பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பிரெயினை எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ நம்மளை ஃபூலிஷாக ஆக்க முடியுமோ, எவ்வளோ ஏன்னா முதல்ல நம்ம எழுதுவோம். இப்போ அந்த ஸ்பெல்லிங்
அதுவே நெறைய பேருக்கு மறந்துருச்சு. இது என்ன ஸ்பெல்லிங்ன்றதே மறந்துருச்சு. எழுதுறப்ப தான் புரியுது. ஓகே நான் இத விட்டுட்டேன். எழுதுற பழக்கமே என்கிட்ட இல்ல. அப்படின்றதெல்லாம். டிசெபிலிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. டிசெபிலிட்டினா என்னன்னா, நடக்க முடியல. அவங்களலாம் சொல்லுவாங்க. டிசேபிள் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ இத பார்த்த வரைக்கும், இவங்க வந்து உங்க பிரெயின டிசெபிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாயம். அதாவது முதல்ல எப்போ ஸ்டோரேஜ்ன்னு வந்துச்சோ, அப்போ உங்க பிரெயின் அந்த ஞாபக சக்திய குறைக்க தொடங்கிருச்சு. அதாவது முந்தியெல்லாம் எங்க அம்மா, பாட்டியெல்லாம் அப்படியே நம்பர்ஸ் எல்லாம் சரளமா சொல்லுவாங்க. வரிசையா சொல்லுவாங்க எல்லாருடைய நம்பரெல்லாம், அட்ரஸு, ரூட்டு சொல்லும்போதே சொல்லுவாங்க. "போய் அங்க ரைட் எடு. அங்க ஒரு கடை இருக்கும். அங்க போய் பாரு." இப்படி தான் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க எத்தன தடவ திருப்பி போனாலும், Google மேப் இல்லாம போகவே முடியாது. அவங்க கட்டாயம். போட்டு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்ச இடம் தான். ஆனா போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா, டிசேபிள் ஆகுறாங்க அவங்க. 1. 2வது எத்தன பேருக்கு அவங்க ஃபோன் நம்பரே ஞாபகத்துல இருக்கும்? கரெக்ட். இருக்கவே இருக்க மாட்டேங்குது. வீட்ல இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் ஞாபகத்துல இருக்காது. ஆனா முந்தியெல்லாம் பையன் அவனுடைய ஒரு 10த் +2 நம்பர் குடுப்பாங்க. ஹால் டிக்கெட் நம்பர். அதெல்லாம் அப்பா மைண்ட்ல வச்சிருப்பாரு. வேலைக்கு போற இடத்துல இது வரும். ரிசல்ட் வந்த உடனே அவர் போய் பார்ப்பாரு நம்பர யார்ட்டயும் சொல்லாம. அந்த மாரிலாம் ஆட்கள் இருந்தாங்க. இப்போ பிரெயின் வந்து ஞாபக சக்தியில டிசேபிள் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் ஆயிருச்சு. நீங்க சொன்னீங்களே ரொம்ப சிம்பிளா நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? டைப் பண்ண உடனே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா, நீங்க கரெக்ட் பண்ண மாட்டீங்க. அதுவே ஆட்டோ கரெக்ட். ஆட்டோ கரெக்ட் பண்ணி குடுக்குது. அப்போ உங்களால திருப்பி கரெக்ட் பண்ண தெரியாது உங்களுக்கு. கட்டாயம். உங்களுக்கு கரெக்ட் பண்ணவே தெரியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்குது. ம். அது இத விட பெட்டரா இருக்கு. நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ம். ஆனா உங்களுக்கு அதுக்கப்புறம் அது போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு, இப்போ முழுக்க நம்முடைய பிரெயின் வந்து ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா துரு பிடிச்சிரும். கட்டாயம். அல்லது அது வேஸ்ட் ஆயிடும். பிரெயின் அவங்க அப்படி ஆக்கிட்டு இருக்காங்க. முந்தி நம்ம கடைக்கு போவோம். அப்பவும் அதுதான் வாங்குவோம். சும்மா உட்காந்து அவர் 5 நிமிஷத்துல அந்த கடைக்காரர் கணக்கு போட்டு நம்மட்ட குடுத்துருவாரு தெரியுமா? இப்ப இருக்கிற யாராலயும் முடியவே மாட்டேங்குது. நமக்கு அன்னைக்கு சொல்லிக் குடுக்கும்போதே, 12வது வாய்ப்பாடு வரைக்கும் டேபிள்ஸ் வந்து மனப்பாடம் மனப்பாடம் பண்ண சொல்லிக் குடுப்பாங்க. அது லைஃப்‌க்கு ஞாபகத்துல இருக்கும். இப்ப யாருக்கும் மனப்பாடம் கிடையாது. உடனே கேட்டா, "எத எடுங்க?" உடனே ஃபோன். கால்குலேட்டர், ஃபோன். ஏதாவது ஒண்ணு கேட்டா, எனக்கு அது எல்லாத்த விட மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் ஒண்ணு இருக்கு. அம்மா, அப்பா ஒண்ணு சொல்றாங்க. அவங்க சொல்றது சரியான்னு பையன் போய் ஃபோன்ல பார்க்குறான். அவன் சொல்றான். அந்த ஃபோன் ஏன் பொய் சொல்லாதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அவனுக்கு எப்படி ஆயிருச்சுன்னா, பாஸ்டர் சர்ச்சில சொல்றதுல தப்பு இருக்கலாம். அப்பா, அம்மா சொல்றதுல தப்பு இருக்கலாம். யார் சொல்றதுலயும் தப்பு இருக்கலாம். கூகுள் தப்பு சொல்லாது. அப்படிங்கிற இடத்துக்கு பாருங்க, கூகுள்ல இப்படி இருக்கு. ஏன் கூகுள் தப்பா இருக்கக்கூடாது? கரெக்ட் தான். கூகுள் மட்டும் என்ன அது என்ன நான் பரலோகத்துல இருந்தா கொண்டாந்து குடுத்துச்சு. யாரோ குடுத்த ஃபீட் பண்ண தானே அது குடுக்க போகுது. ஃபீட் பண்ணவன் தப்பா ஃபீட் பண்ணியிருந்தா? இப்ப என்ன ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சரியான விஷயத்த சொல்றோம். அது கூகுள்ல எவனோ ஒருத்தன் வேற ஒண்ணு ஃபீட் பண்ணிட்டான். அது தப்பா சொல்லுது. ம். இவன் நம்மள தப்புங்கிறான். பாருங்க கூகுள்ல இப்படி இருக்கு. நீங்க தப்பா சொல்றீங்க. ஏன் கூகுள்ல தப்பா இருக்கக்கூடாது? கரெக்ட். இன்னைக்கு நெறைய பேருடைய பிரச்சனை டிசபிலிட்டி. இவங்களால இன்னொரு வாட்டி இவங்களே பிரசன்ட் பண்ற பிரசன்டேஷன திருப்பி பண்ண முடியாது இவங்களால. கூகுள் இல்லாட்டி. கூகுள் பிரசன்டேஷன் இல்லாட்டி பண்ணவே முடியாது. அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இவங்க. அது ஒரு விதமான டிசபிலிட்டின்னு நான் பார்க்குறேன் நானு. கரெக்ட். உண்மதான் அங்கிள். இப்ப அது அதிகமா ஆயிட்டுருக்கு. ஏன்னா நானே வந்து சில நேரம் பார்க்குறப்ப, ஜெமினி சர்ச்ல தான் வருது. கூகுள்ல ஒரு விஷயம் சாதாரணமா சர்ச் பண்ணி எடுத்தது போயி, ஒரு அடிக்டிவ் ஆகுது. அது ஏன் நான் நெனைக்கிறேன்னா அடிக்ஷன் ஆகுதுன்னு. அது ஒரு இது நான் கேமிங் மாதிரி தான். ரொம்ப என்கரேஜிங்கா பேசும். ஏஐ பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட இந்த மாரி நடந்துருச்சுன்னு சும்மா போய் சொல்லி பாருங்களேன். ரொம்ப அழகா பேசும். "ஓ! உனக்கு இப்படி ஆயிடுச்சுனா, நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் இதுக்கு. இத இப்படி பண்ணியிருக்கலாம். இத இப்படி மாத்திக்கலாம்." ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுது. என் கூட சுத்தி இருக்கிறவங்களோட ஏஐ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுது. ஸோ நான் எங்க பேரண்ட்ஸோட செலவழிக்கிறதா இருக்கட்டும், வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவழிக்கிறத விட, ஏஐ கூட செலவழிக்கிறதும், ஏஐ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்க்குற அளவுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மாறிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் காக்னிட்டிவ் எபிலிட்டிலாம் அதுக்கு கிடையாது. அதுவும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்றது தெரியாம ஓவரா கம்ஃபர்ட் ஜோன். இது ஆக்சுவலி இந்த கம்ஃபர்ட் ஜோன் எங்கேருந்து கிடைக்கும்? கர்த்தர்ட்ட இருந்து தான் கிடைக்கும். நம்மள்ட்ட ஏற்ற வார்த்தைய வச்சு பேசி ரொம்ப அன்பா பேசுறவர் தேவன் மட்டும் தான். ஒரு விஷயம் இப்ப எனக்கு முடியலன்னா, நான் போய் போட்டு பார்த்தா ரொம்ப கம்ஃபர்டிங்கா சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிலாம் பேசுறப்போ, நான் காட்ட்ட போய் பேசுறத விட, இப்ப ஏஐ கிட்ட தான் எல்லாருமே அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்ற துணைங்கிறத வந்து இவங்க மாத்திட்டாங்க இப்ப. காட் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு, இவன உண்டாக்கிட்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஏவாள உண்டாக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவைகளுக்கு அவர் என்ன பேரிடுவான் என்று பார்த்தார். திருப்பி சொல்வாரு, ஆதாமுக்கோ ஏற்ற துணை உண்டாகவில்லை. இது என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி, ஒரு மனுஷிக்கு ஒரு மனுஷன்.
இந்த ஹியூமனுக்கு ஹியூமன் மட்டும்தான் ஏற்ற துணையாக இருக்க முடியும். அதை தவிர்த்து உலகத்தில் இருக்கிற எந்த கிரியேஷனும் அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்காதுன்னு காட் அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். இப்போ இவங்க ஏற்ற துணைங்கிற இடத்துக்கு ஒவ்வொன்றையாக கொண்டு வந்தாங்க. இப்போ ஏற்ற துணைங்கிற இடத்துக்கு ஏஐயை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஏற்ற துணையாக இருக்கும். இப்போ என்னன்னா, அவன் விரும்புகிற மாதிரி அது பேசுது. அப்படி பேசக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிறத, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு போவீங்கன்னா, ஐயோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும்னு போகிறீங்க. அது போனோன்னா டாக்டரு உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ கவலையே படாத, வீட்டுக்கு போனால் அது அது சரி கிடையாது. உடம்புல உள்ள பிரச்சனை அவர் என்னன்னு உங்களுக்கு சொல்லணும். சொல்லி சரி பண்ணுறதுக்கு தான் அந்த கூட இருக்கிற ஆளை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த சரி பண்ணுற இடத்த மனுஷன் விரும்பலை. ஏஐ வந்து என்ன செய்யுது, எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் என்ன செய்யணும், கொன்னுடுன்னு சொல்லுது ஏஐ. ஒருத்தனுக்கு சொல்லியிருக்கு, ஒருத்தன் கொல்ல போயிட்டு அவங்க அம்மாவை. அப்போ இது அவனுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக தெரியுது. நான் நினைக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணுறத கண்டிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வேலையே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு கண்டிக்கக்கூடாது. ஏஐ வந்து என்ன சொல்லுது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ ஒன்று சுகர் கோட்டிங், ரொம்ப அன்பு. அது நம்ம விரும்புறத செய்யறதுக்கு அது அது ஒரு ஐடியா வேற கொடுக்குது. இப்படிலாம் செஞ்சினா கூட நீ உனக்கு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய விளைவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய விளைவு என்ன இன்னைக்கு எங்கே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் வேண்டாம், எனக்கு ஏஐ போதும், அதோட உட்காந்து பேசினா கம்ஃபர்ட்டாக இருக்கு. அவன் அதுக்கு நம்மளை எப்படி அவன் குற்றப்படுத்துறான்னா, நீங்கள் அது மாதிரி பேச மாட்டீங்க. பேச மாட்டோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், பேச மாட்டோம், பேசவும் கூடாது. நீங்கள் நினைக்கிறத எல்லாத்தையும் நான் சரின்னு பேசிட்டேன்னா நானும் ஏஐ தானே. அப்போ என் அறிவுக்கு என்ன தெரியும்ல, நீ பண்ணுறது தப்புன்றத சொல்லி கொடுக்கணும்ல. அதுக்கு தான் கர்த்தர் எல்லாரையும் வச்சுருக்காரு. ஒரு டீச்சர் எதுக்கு வச்சுருக்காரு, பையன் பண்ணுற தப்பை சொல்கிறதுக்கு. ஒரு அப்பா அம்மா எதுக்கு வச்சுருக்காரு, பிள்ளைகள் பண்ணுற தப்பை சொல்கிறதுக்கு. ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எதுக்கு இருக்காரு, அங்கே நீ தப்பாக போனீங்கன்னா உனக்கு சொல்கிறதுக்கு. அப்போ இந்த கண்டிக்கிற வேலையே இன்னைக்கு இருக்கக்கூடாது. இது ஒரு விதமான டிசபிலிட்டிக்கு கொண்டு போயிருச்சு. அப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு முழுக்க என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்களை ஒரு டிசேபிலிட்டிக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கு. இவங்க ஒரு மாயையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ அது ஏஐயால் வர்ற யூசஸ் என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அது நம்ம இருக்கட்டும். இதனால் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராப்ளம்ஸ், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. யூசஸ் இருக்கு இங்கே, நான் யூசஸ் இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துலேயுமே யூஸ் இருக்குது. யூஸ் இல்லாத விஷயம் என்ன, ஏன் மனுஷன் கண்டுபிடிக்க போகிறான்? எல்லாத்துலேயும் நன்மையும் இருக்குது, நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது இல்லையா? அப்போ இந்த தீமைகள் இது அதிகமாக இருக்குது. சரி, இதிலேருந்து, ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அதில் தானே இருக்காங்க, நீங்களும் யங்ஸ்டராக இருக்கீங்க, இதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கோ அல்லது இதில் மேற்கொள்கிறதுக்கோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயம் அங்கிள். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரீசெண்டாக, ஒரு ஷார்ட்ஸ். அதில் வந்து ஒரு பையன் வந்து ஃபோன் வச்சுட்டு இருக்கான். நைட்டு ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு பாட், அது வந்து ரோபோட் தான் அது. ஆனால் அதுக்கு வெறும் கை மட்டும் தான் இருக்குது. ஒரு மிஷின்லேருந்து கை மட்டும் வந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோ. அவன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். பின்னாடி இருந்து அவன் 11 மணி ஆயிடுச்சு, தலையில் ஒரு அடி வச்சு அது ஃபோனை பிடுங்கி வைக்கிது. இதை வெளியே இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நல்ல பழக்கம் தானே, ஒரு நம்ம பண்ண முடியாத ஒரு ரோபோட் பண்ணுதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன நீ பண்ணாதன்னு ஒரு விஷயத்த அது சொல்கிறத பார்த்தா கீழே எல்லாம் கமெண்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னா, நல்லா இருக்கு, இது மாதிரி நான் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அது உங்களுக்கே தெரியல. நன்மையான விஷயம் தான், தூங்குறது கட்டாயம் 11 மணிக்கு தூங்கணும் தான். பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நான் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் ஷுட் கண்ட்ரோல் மீ. செகண்ட், ஐ ஷுட் கண்ட்ரோல் மீ. அதுதான் உண்மையான ஒரு பாடம். அப்போ ஏஐட்ட நம்ம போய் பேசுறோம்னா கொஞ்ச நாள்ல இதெல்லாம் வரும். பார்த்துட்டே இருப்போம் நைட்டு தூங்க. ஏன்னா இப்போ நம்ம அலாரம் எல்லாமே வச்சிருக்கோம். ஏஐட்ட சொல்லுங்க, அது பேர் என்ன, அலெக்ஸா கிட்ட சொல்லுங்க, ஏன்னா இத்தனை மணிக்கு வேக் பண்ணி விடுனா வேக் பண்ணி விடும். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதுல அடிக்டிவா இருக்கீங்க, நான் சர்ச் பண்ண மாட்டேன், நான் எழுத மாட்டேன்னா 2 பேஜ் ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணி எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு அல்சைமர் டிசீஸே வராது, ஞாபக மறதி நோய். நம்ம இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எனக்கு தெரியல, ஒரு 50-60 இயர்ஸ்ல நாங்களாம் எப்படி இருப்போம். நாங்க கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப டம்ப் ஆக்குது. வருகை தாமதிக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். ஏன்னா என்னோட ஜென்ரேஷன் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி. ஏன்னா நல்லதையும் நான் ஃபுல்லத்தையும் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாரும் ஒரு பெஸ்ட்டான ஜென்ரேஷனை பார்த்தோம். இப்போ ஒஸ்ட்டான ஜென்ரேஷனுக்குள்ளே நுழையிறோம். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, அடுத்த ஜென்ரேஷன் ஒஸ்ட்டான ஒரு ஊருக்குள்ளே, ஒரு உலகத்துக்குள்ளே நுழையிறாங்க எல்லாருமே. எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு. சாப்பாட்டுலேருந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு. நுண்ணறிவும் ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் இல்லை ஒரு பொருள் காணோம், நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது உங்களுடையதான மைண்ட் செட் என்ன செய்யும்னா நல்லா வேலை செய்யும், ஒரு ஆக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோன் காணோம்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, முந்தியெல்லாம் என்ன பண்ணோம், இன்னொரு ஃபோனில் ரிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபோனுக்கிட்டே பேசுகிறாங்க, எங்கே இருக்க அப்படின்னா அப்படின்னு அது சொல்லுது, உடனே கண்டுபிடிக்கிறாங்க.
அப்போ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு விதமான காரியம் செஞ்சுட்டு இருக்குது. 2 முக்கியமான விஷயத்த வந்து நானு கடைசியா பதிவு பண்ண சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். 1 இந்த ஏஐக்குள்ள என்ன செய்யலாம்? இந்த ஏஐயோடைய இஷ்யூஸ் எப்படி போகப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்து ஏஐ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன். முதலாவது இந்த ஏஐயோடைய ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அத கண்டுபிடிச்சவர். ஜெஃப்ரின்னு ம். சொல்லுவார். அவர் ரீசென்ட்டா கூட அவரு காஷன் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப ரீசென்ட்டா கூட சொல்லியிருக்கிறாரு. ஏஐ வந்து எங்க போயிட்டு இருக்குன்னா, தனக்கு தானே ஏஜென்ட்ட உருவாக்குற இடத்துக்கு போயிருச்சாமா. தன்னைத்தானே டெய்லியும் புதுப்பிச்சுக்குதுன்னு சொல்றாரு அவரு. ஆ. அதுக்கு லா கொண்டு வாங்கன்னு அவரே சொல்றாரு. ரெகுலேட் பண்ணுங்க இத. இல்லைன்னா தப்பா போயிடும்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதுக்கு அதுவே உருவாக்கிக்குது. இந்த ஜெனரேஷன மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இது எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு தலைமுறை எழும்பும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படியே தான் சொல்றாரு. அது எழும்பி என்ன செய்யும்னா, உலகத்தையே அழிக்கிற இடத்துக்கு போகும். அத கண்டு மனுஷர்கள் அஞ்சுவார்கள். பலகனி வழியாய் நுழையும். 2ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த ஜெனரேஷன் தான் ஏஐ ஜெனரேஷன். வெளிப்படுத்தல் 13:15லயும் இருக்கு. ஸோ இட்ஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டூல். அதாவது எனக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஒண்ணு தேவையே ஒழிய, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு தேவை கிடையாது. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இன்னொரு ஆணோ, இன்னொரு பெண்ணோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்கள அவங்க காப்பாத்தி நடத்தலாம். அதுதான் ஓகே இல்லையா? இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னா, ஏஐ வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு பீரியட்ல நான் வந்து ஏஐ வந்து என்ன டிக்டேட்டர்ஷிப்பாக மாறும். நான் சொல்லல. ஜெஃப்ரி தான் சொல்றாரு. ம். ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரான இடத்துக்கு போயிட்டு இருக்குது. இந்த ஏஐயால அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் இப்போ ஒரு 1 மந்த்தா இந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ம். ஏஐயோடையதான அந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, ஆ. தே ஆர் யூசிங் த வாட்டர். நம்முடைய நிலத்தடி நீரை எடுத்து பயங்கரமா யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஒரு ப்ராம்ப்டிங் நீங்க குடுக்க மினிமம் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி வேஸ்ட்டா போகுது அப்படின்றாங்க. 39% வாட்டர் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இனி வாட்டர் லெவல் ரொம்ப மோசமா போகுது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஆ இருக்க பிரச்சனை. இது இப்ப நான் சொல்றது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து தான் நான் சொல்றேன். அப்ப ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இல்ல. நான் அதையும் சொல்ல வரல. எந்த ஒரு பொருளையுமே எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணணுங்கிற அளவுல நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே நல்லது தான். வீட்ல அப்ப கத்திங்கிறது ஆயுதமா? வீட்ல வச்சுக்கக்கூடாதுன்னா, காய்கறி வெட்டுற வரைக்கும் ஓகே. கழுத்து வெட்டும்போது தான் ப்ராப்ளம். கத்தி பிரச்சனையாகுது. எந்த ஒரு விஷயமும் எப்படி யூஸ் பண்றோங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்குறோம். ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னும்போது காட் எனக்கு சொல்லிக் குடுத்தத நான் சொல்றேன். இப்போ கோலியாத்துன்னு ஒருத்தன் வரான். வந்து இஸ்ரவேல் எல்லாத்தையும் கொல்ல போறேன். அப்படி இப்படின்னு சொல்லி பண்றான். ரொம்ப பேசுறான். எல்லாம் செய்றான். இப்போ தாவீதுங்கிறவர் என்ன செய்றாரு? ஓடி சென்று அவனை கூழாங்கல் எடுத்து அடிச்சிட்டாரு. ஆனால் வெற்றி முழுமை பெறல அந்த இடத்துல. தாவீது கூழாங்கல் எடுத்து அடிச்சிட்டாரு. அவன் கீழ விழுந்துட்டான். ஆனா இன்னும் வெற்றி முழுமை பெறல. பெலிஸ்தர் யாரும் ஓடி போல. எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. வசனம் தெளிவா சொல்லுது. தாவீது ஓடிச் சென்று கோலியாத்தின் கையில் உள்ள பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அப்பொழுது பெலிஸ்தர்கள் தன் வீரன் செத்து போனான் என்று சொல்லி ஓடி போனார்கள். அப்ப அந்த சக்சஸ் எங்க ஃபுல்ஃபில்மென்ட் ஆகுதுன்னா, அவன் கையில உள்ள கத்தி எடுத்து அவன வெட்டி அந்த தலைய தனியா எடுக்கும்போது ஆகுது. இத எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு மாடலா சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, எந்த ஒரு பொருளும் உலகத்துல உள்ளத வேணான்னு சொல்லிறாத. அதுல எடுத்து காடுக்கு என்ன பண்ண முடியும்னு மட்டும் பாரு. அடுத்து அந்த கத்திய எடுத்துக்கிட்டு, அந்த பட்டயத்த எடுத்துக்கிட்டு, தாவீது லைஃப் லாங் சுத்தல. வெட்டுனதோட அத முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த பட்டயம் எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியல. திருப்பி ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும்போது, அவன் போய் கேட்குறான் ஆசாரியன்கிட்ட, "உன்கிட்ட ஏதாவது பட்டயம் இருக்கான்னோனே?" அவர் சொல்றாரு, "நீ அங்க ஜெயிச்சியே ஒருத்தன, அவன் பட்டயம் இருக்குன்னோனே" அத அவர் கையில எடுத்துக்கிறாரு. ஜெயிக்கிறாரு, திருப்பி வச்சுறாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு பொருளும் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு, அத வைக்க கத்துக்கிறது. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. எடுக்க தெரியிற உங்களுக்கு, அத வைக்க தெரியணும். ஃபோன கையில எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு, அத கீழ வைக்க தெரியணும். இல்ல வைக்க தெரியலன்னா தான் பிரச்சனை இப்ப. ஃபோன் வேணான்னு நம்ம யாரும் சொல்லல. ஃபோன் இல்லாம இப்ப வாழவே முடியாது. ஸ்கூல்லேருந்து, ஆன்லைன்லேருந்து, ஒர்க்லேருந்து, பேங்கிங் சிஸ்டம்லேருந்து, உங்களுடைய டெய்லி லைஃப் முழுக்க டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோனுன்னு ஆயிருச்சு. ஸோ வேணான்னு சொல்லல. எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அத வைக்க தெரியணும். அங்க வைக்கணும் நீங்க. நான் இதுக்கு எடுத்தேன். இப்ப நீங்க எத்தன பேர நீங்க பாருங்க ஃபோன. ஒரு விஷயத்துக்காக தான் எடுப்பாங்க. கட்டாயம். ஒரு விஷயத்த பார்க்கணும்னு எடுப்பாங்க. அப்படி போன உடனே அதில ஒரு வாட்ஸ்அப் ஒண்ணு இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன். அது உள்ள போவாங்க. அத பார்ப்பாங்க. அத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்ளையோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கும். அந்த நியூஸ பார்ப்பாங்க. நான் சொல்றது உண்ம. அப்படி உள்ள போயிட்டு எதுக்கு உள்ள போனோம்னு மறந்து போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபோன இப்ப நான் எதுக்கு எடுத்தேன்? ஏதோ ஒருத்தருக்கு கால் பண்ணவோ, எதுக்கோ தான் எடுத்திருப்பாங்க. ஆனா உள்ள போயிட்டு இத அவங்க ரொம்ப சாதாரணமா நெனைக்கிறாங்க.
அவங்கள அறியாமலேயே அவங்க வேலையை அது திருடி அது வந்து அடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோனை ஏன் எடுக்கிறேன், இந்த டூலை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை கீழே வைக்கணும். முன்னாடி உள்ள முன்னோர்களெல்லாம் தாங்கள் எதை யூஸ் பண்ணாலும் அதனால் இயற்கை பாதிக்கப்படக்கூடாது, அதனால் இயற்கைக்கு நன்மை இருக்கிற மாதிரியே செஞ்சுப்பாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு நான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இயற்கையை பற்றியும் கவலை இல்லை, மனுஷனை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு மோட்டிவாக மாறிடுச்சு. அதுக்கு இப்போ இவங்க எல்லாரையுமே அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏஐ வேணான்னு நான் சொல்லலை. ஏஐயை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுருங்க. அதை அந்த அந்த டூலை கீழே வச்சுடுங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் நுண்ணறிவை யூஸ் பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்ல வரேன். கர்த்தர் நீங்கள் எவ்வளவு செயற்கை நுண்ணறிவு கொடுத்தாலும் அதை விட அதிகமானது நம்மக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த விட அதிகமாக மனுஷனால் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நிறைய விஷயங்கள் உலகத்துலேருந்து கற்றுக்குறோமே, அப்போ தேவையில்லையான்னு. தேவையில்லைம்ப. எனக்கு தேவையில்லாத விஷயத்தை படிக்கிறது அது தேவையில்லாத விஷயம். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ட்ராஷ் மாதிரி. அது தேவையே இல்லை. எல்லாருக்கும் என்னென்னா நிறையா படிக்கணும், நிறையா. எனக்கு என்ன தேவையோ அதை நான் படித்தா போதும். அதை தவிர நான் வேறு ஏன் படிக்கணும்? அது என்ன பண்ண போகிறேன் நான்? இந்த உலகம் எப்படி உண்டாக்கிடுச்சுன்னா அவருக்கு எல்லாம் தெரியுங்க, எந்த டாப்பிக்கில் எடுத்தாலும் பேசுவார், அவர் பயங்கரமான அறிவாளி. இப்படி சொல்லி சொல்லி எல்லாரும் இப்படி எழுதுனா எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எங்கே இருக்குன்னா குப்பைத்தொட்டிக்குள்ளே தான் இருக்கும். அரிசி பானைக்குள்ளே அரிசி தான் இருக்கணும், பருப்பு பானைக்குள்ளே பருப்பு தான் இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துக்குள்ளே போடுறோம்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தேவையானதை படிக்க வேணாம்லாம் சொல்லலை. எடுக்க தெரிஞ்ச நீங்கள் கீழே வைக்கிறதுக்கும் ரெடியாக இருங்க. உங்கள் டைம் வைக்கணும்னு தோணும்போது நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் இந்த ஏஐனால் அதிக பாதிக்கப்படுறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த அறிவு தான் மேன்மையானது. அதை விட மேன்மையானது பரலோக அறிவு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனை அறிகிற அறிவு. நுண்ணறிவு ஒரு காலத்தில் எவ்வளோ டேஞ்சராக போகுதுங்கிறத வருங்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வார்த்தை வெல்லும் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.